என் அன்பு தங்கமே, நியாயம் உன்னருகில் இருக்கும் பட்சத்தில்தான் இதை உன்னால் கேட்க முடியும். சில உறவுகள் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இழைத்துவிட்டு நிம்மதியாக இருந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் பக்கம் என்ன இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டப் போகிறேன். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ எந்த தவறும் செய்யாமல் தண்டனையை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்தாய். இத்தனை காலமாக மன இன்னும் சிறையில் அடைக்கப்பட்டு வெளிவர முடியாமல் கூண்டுக்குள் தவித்து கொண்டு இருக்கும் பறவையைப் போல் என் பிள்ளைகள் கண்கலங்கியும் கஷ்டப்பட்டும் கொண்டு இருந்தார்கள். இனி அத்தனையும் தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் எப்படி உனக்கு வாழ்க்கையை பெற்றுத்தர முடியுமோ அப்படித்தான் தரப்போகிறேன். வேண்டியவர் வேண்டாதவர், தெரிந்தவர் தெரியாதவர் என்று என் தங்க பிள்ளைகள் அத்தனை பேரையுமே கடந்து வந்து விட்டார்கள். இனி வாழ்வில் வருவதற்கும் போவதற்கும் ஒன்றுமே கிடையாது. என்னவென்று கேட்டால், எல்லாவற்றையும் தான் நான் இழந்து விட்டேனே, இழப்பதற்கு ஏதுமின்றி நான் இனி என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்கிறாய்? என் தங்கமே, ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள். இழப்பதற்கு ஏதுமின்றி வருகின்ற நம்பிக்கை இருக்கின்றது பார், அதற்கு எதுவுமே ஈடாகாது. அப்போதுதான் அலாதியான ஒரு நம்பிக்கை நம் மனதில் பிறந்து என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நடப்பதை நடத்தி வைப்பதற்குத்தானே என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படியென்றால் நிச்சயம் என் வாழ்க்கையை அவர் வளமாக்குவார். நான் அவர் பிள்ளையாக இருக்கும் பொழுது எதற்காக அங்கு மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றேன் என்று யோசித்து கொண்டு நம்பிக்கையோடு முழுமனதோடு இறங்கிப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கையும் உனக்கு வழி பிறக்கும். திசை தெரியாமல் நதியில் மிதக்கும் இலையாக உறவுகளில் கதை விடுகதையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சில உறவுகள் தொடர்கதையாக இருக்குமா விடுகதையாக இருக்குமா என்று நீ ஏக்கம் கொள்கிறாய். கலங்காதே. சில உறவுகள் கிடைக்காது என தெரிந்த பட்டும் அதை நாம் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். தேடல் வாழ்க்கை என தெரிவதற்குள் பலமுறை விழுந்து விழுந்து காயங்களையும் ரணத்தையும் மன போராட்டத்தையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம். என் பிள்ளையே, கடலளவு கஷ்டங்களும் கவலைகளும் உன் மனதை ஆட்கொண்டு இருந்தாலும் நீயோ இந்த சாயப்பன் மீது மலையளவு நம்பிக்கை வைத்து தைரியத்தோடும் போராட்டத்தை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய். உன் உறவுகளின் வலிமையே உனக்கு புரிய வைத்து விட்டேன். அவர்களும் நீ என்ன மனநிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று புரிந்து விட்டார்கள். இனி எதை பற்றியும் நீ கலங்காதே. துயரத்தின் போது என்னை வணங்கி விட்டாயே, இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை தருவதற்குத்தானே இந்த சாய்தேவன் வந்திருக்கின்றேன். நல்மனதோடு முயற்சி செய்யும் பொழுது யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் நீ கடினமான கரடுமுரடான பாதையை ஏறி வரும்போது கூட நீ முயற்சித்தால், இந்த அப்பனின் மேல் பாரத்தை போட்டு முயற்சித்தால் உன் கனவு நனவாகவில்லையே என்று எண்ண மாட்டாய். நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்வில் நம்பிக்கை கொள். உன் நம்பிக்கையே உனக்கு கேட்ட வரத்தை அளிக்கப் போகிறது. உன் நம்பிக்கை உடைப்பட்டால் உன் மனபலமும் உடையும். என்னை நினைத்து வழிபடும் காலமும் இங்கு குறையும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். யார் என்ன சொன்னாலும் சரி, நீ எதை பற்றியுமே கலங்காதே. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த ஒன்று சில சமயம் எதிர்பாராமல் நேரத்தில் கிடைப்பதுதானே வாழ்க்கையின் இன்பம். அந்த இன்பத்தை கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ எல்லாம் முடிந்துவிட்டது, இனி என்ன கிடைக்கப் போகிறது என்று நினைக்கின்றாய். திரும்பிவிட்ட போதில்தான் நீ நினைக்காத ஒன்றை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்வும் அங்கு அற்புதமாய் மாற காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையும் இங்கு வளம் பெறப் போகிறது. என்ன சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சாய்தேவனின் மீது பாரத்தை போட்டு இதையும் கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு கடந்து வா. கஷ்டங்களை எல்லாம் எதிர்நோக்கி நீ எதிர்நீச்சல் போட்டுவிட்டு வந்த பிறகும் எதற்காக மனம் கலங்குகிறாய்? உன்னோடு இருப்பது நானாக இருக்கும் பட்சத்தில் நம்பிக்கைதான் வாழ்க்கை.
நேர்மறை எண்ணங்களை மட்டுமே அதிகரித்து கொண்டிரு. முடியாது முடியாது என்று சொல்பவர்களிடம் நீ உன்னை நிரூபித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அந்த இடத்தில் இருந்து விட்டால் நீ முடங்கி விடுவாய். அதனால் நீ இயங்குவதற்கான வழியை தேடிக்கொண்டு இரு என்று தான் சொல்கிறேன். அலைகள் எப்பொழுதும் ஓய்வது கிடையாது அல்லவா? அதுபோலத்தான் உன் மனம் என்னும் போராட்டத்தில் முயற்சியை மட்டும் விட்டுவிடாமல் நீ மீண்டும் மீண்டும் வந்து சேர்ந்து கொண்டே இரு. எத்தனை முறை வீழ்ந்தாலும் சரி, அத்தனை முறையும் என்னை தூக்கி விடுவதற்கு, என் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு என் சாய்தேவன் இருக்கின்றான் என்பதில் மட்டும் உணர்ந்து கொள். உன் மனம் கலக்கமுற்று சில சமயம் என்ன செய்வதென்று அங்கு ஆவேசமடைந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நடந்து முடிந்ததை எண்ணி எண்ணி இங்கு நினைத்து கொண்டு இருப்பதால் ஒன்றுமே பலன் கிடையாது. அப்படி எண்ணிக்கொண்டு இருந்தால் எனக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும் என்று நீ சொன்னால் இங்கு பல பேர் பல விஷயங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்க முடியும். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். நடந்தது நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகும் இந்த நிகழ்காலத்தை உன் மனதில் உறுதியாக வைத்துக்கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு பயத்தை பற்றியெல்லாம் நான் இங்கு காட்டவே மாட்டேன். முயற்சியில் ஈடுபடு. உருகி தவிக்கும் போதெல்லாம் என்னை மனமுருகி வழிபடு. சாயி சாயி என்று என்னை நினைத்து கொண்டே இரு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த அப்பனானவன் வந்து விட்டேன். உன் மோசமான நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலும் இருந்து கொண்டுதான் இருந்தது. அதையெல்லாம் கடந்து வந்த பிறகும் வாழ்க்கை எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வு கொண்டதுதான் என்று உணரத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உன் கஷ்டங்களை நினைத்து வருந்தாதே. ஏனென்றால் உன் வழி மட்டும்தான் உன்னை வலிமையாக்கி கொண்டிருக்கின்றது. நீ நிச்சயம் அங்கு எழுப்பப்படுகின்ற மிக பெரும் ஒளியாகத்தான் உருவெடுக்கப் போகிறாய். ஒரு குழந்தை சிரிக்கும் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையும் அழகாக மாறும் தருணத்தை அந்த குழந்தையால்தான் மாறப்போகிறது. அப்படித்தான் உன் புன்னகையை விட்டுவிடாமல் நீ புன்னகைத்து கொண்டே இரு. இந்த அப்பனின் முன் நிச்சயம் உனக்கு வேண்டியதை தருவதற்கு நானும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையின் தோண்டிவிடுவதற்கு யாராவது ஒருவர் இருக்க வேண்டுமல்லவா? அப்படித்தான் நானும் உனக்கான விஷயத்தில் அங்கு எப்படி தீபத்தை தூண்டிவிட, தீபத்திரியை தூண்டிவிட ஒருவரின் உதவி தேவைப்படுகிறதோ, நானும் முன்னருகில் இருந்து உனக்கான நம்பிக்கையும் உனக்கான உற்சாகத்தையும் தூண்டிக்கொண்டே இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே. தொழுவருக்கு துயரங்கள் இங்கு கிடையவே கிடையாது. என்னை தொழுது கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு நீ வாடிய முகத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ நடப்பதும் நடக்கப் போவதும் என்னருளால் நல்லதாகத்தான் நன்மையாகத்தான் நடக்கப் போகிறது. வெற்றி உன் பக்கம். நீ நிச்சயமாக வென்று விடுவாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.